इसको भाई लो इसको भाई காதல் பண்ணா அப்படியே அவுப்பாங்க. தம்பி சத்தம் போடக்கூடாது, நீ தான் வாடாக்கணும். ஓகே, காதல் எப்படி தெரியுமா? அம்மாவாசை. தம்பி தம்பி என்ன லூசு போய் மாதிரி தக்க பேசிட்டு இருக்க? புரியுற மாதிரி என்கிட்ட பேசு, அமைதியா இருங்க. இன்னைக்கு தெரியுமாவா? ராத்திரி 12 மணி இருக்கும். என்னப்பா நாளைக்கு மயிரை புடுங்க போற வேலையை போறியா? முதல் 1 மணிக்கு என்ன தெரியுமா? 2 மணிக்கு என்ன? இப்படி செஞ்சா மசத்துல வராது. அதனால உன்னை பார்த்தோன்னு என் காதல் இளையராஜா இசையில் வந்த ஆத்தாடி பாவலர் எப்படி சொல்றேன்னு மட்டும் கேட்கிறேன். இந்த மத்தியில பாடல வந்துக்கிட்டேன் பாரு, அந்த படுக்க போட்டுருக்கு அப்புறம் தெரியா. ஆத்தாடி பாவலர் காத்தாடி போலெஞ்சு பூத்தாட, ஆத்தாடி பாவலர் காத்தாடி போலெஞ்சு பூத்தாட, குளிக்குது ரோசானாது காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருகிற பணம்பட்டி கிராமத்தார்கள் இளைஞர்கள் சார்பாக அழைக்கின்றோம். எனக்கு பார்த்தோம் ஏன் காதல் இருக்குங்க சொல்லிடவா? மயங்கிரே சொல்ல தயங்கிரே உன்னை விரும்பினே உயிரே
மனம் இருந்தால் என்ன செய்யலாம்? குப்பரப்படுத்தி விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனம். என் கோபம் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். உலகத்துல விலை கொடுத்து வாங்க முடியாதது எது? அன்புதான் கிடையாது. வேற நல்லா வச்சு பாருங்க. அம்மா அம்மா இல்லாம அப்புறம் தானே அன்பு. முதல் தாய் தானே முக்கியம். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தவாங்களாம் உலகத்தில் அம்மா வாங்க முடியுமா? ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்சம் அமைதியாக இல்லைங்க. நான் எல்லா ஊருக்கு போனாலும் காதல் சோக பாடம் தான் பாடுவேன். நல்லா பாடுவேன். நானும் உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். ஓரளவுக்கு பாடுவேன், ஓரளவுக்கு பாடுவேன். அதில் என்ன விஷயம்னா, எங்கள் அம்மா இருந்ததுலேருந்து ஒரு முக்கியமான பாடல் அம்மா பாடல். அம்மா பாடல் அதிகமாக பாடின யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். அவர் பாடிய ஒரு பாடலை எல்லா கிராமத்திலையும் மதுரை பக்கம் என்ன பாட சொல்லுவாங்க. நம்ம ஊருக்கு நான் இது வரைக்கும் வந்ததும் இல்லை, அந்த பாட்டை பாடினதும் இல்லை. யூடியூப்பில் அந்த பாடலை பாடினாலும் இந்த பாடலை நம்ம மேடைக்கு முத பாட போகிறேன். பாட்டு அருமையான பாட்டு. பாட்டு நல்லா இருந்தால் முடிஞ்சவனை கைத்து தெரிச்சுங்க. இந்த பாடலை பாடாட்டி எனது தம்பி செந்தில் ஆல்ரவுண்டு முந்தா நேற்று நேரில் உட்காந்தே அழுதேன். இந்த பாட்டை கேட்டு எவ்வளோ கிராம மக்கள் அழுதாலும் இந்த பாடல் எனக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா நினச்சி இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டு நல்லா உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு மட்டும் இல்லை எக்கோ அமைக்கிறேன். என் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எங்கள் அம்மா தான் எனக்கு உயிர். எங்கள் அம்மா கூட முட்டு பயில நடத்தி போவேன். அப்படியே வந்து தாளம் போட்டேன். அப்படியே ஆல்ரவுண்டு வச்சேன். அதுக்கப்புறம் பப்புனா வந்தேன். என்ன காரணம்னா, எங்கள் அம்மா இருக்கும்போது நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்லாம் தண்ணி சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க தெரியுமா? யார் வாழ்க்கையும் நடக்கக்கூடாது. எங்கள் அம்மா இறந்து 20 நாளில் எங்கள் அப்பா இறந்தார். ஒரே மாதத்துக்குள்ளே தாயை இழந்தே தகப்பனை எழுது. அதே மாதிரி தான் எங்கள் மிருதங்க வாசிக்கும் சிங்கத்துறையும் எங்கள் அண்ணன் சீமான் அவங்க வீட்டில் இதே நடந்துச்சு. இதெல்லாம் யாரும் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. தாங்க முடியாத கஷ்டம் இன்னைக்கு இருந்தாலும் இந்த பாடலை பாடுறேன். பாட்டு நல்லா இருந்தால் கைப்பற்றி பேசுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. ஹலோ. போனாத்தா என்ன விட்டு போட்டா, என்ன பித்தாத்தா கண்ணீரை காப்பாத்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னா தீராது, சொல்லி சொல்லி யாராது சொன்னா தீராது. என் தாயின் கோவிலை காக்க மறந்துட்ட பாவி அடிக்குதே, என் வாயி வயிறையும் போட்டி மலர்த்திட்ட பாவி அடிக்குதே. என்னை தொட்டானோ பார்த்தானோ கோஷம் அடிக்கிறே, எனக்கு ஜென்மங்களும் மோட்சம் அடிக்கிறே. பெத்த மனசு சுத்தத்தில் சுத்தமாடா, இந்த பிள்ளை மனசு சொந்தத்தில் சொந்தமாடா. தெய்வமே தாயத்தை தீரா, தாயவரும் சாமிக்கு அம்மா நான் சும்மா இல்லடா, அவர்களே நாயாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி. பெற்றவன மறந்தா அவன் செத்தவனே நான்டா, அந்த உத்தமையே மறந்தா அவன் மற்றவனே நான்டா. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாயிரமா, கோடி கோடியா கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திருமா. ரத்தத்தை நான் தந்தாலுமே ஞாபகத்துக்கிடாகுமா, நாம் பட்ட கடலில் தீப்பீரென்றால் ஒரு ஜென்மம் போராடுமா. நடமாடும் கோவில் பொன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா, பொன்ன போலாத்தா என்ன பித்து போட்டா, என்ன பித்தாத்தா நீரத்தா
சொல்லி யாராது சொன்னாக்கு தீராது சொல்லி சொல்லி யாராது சொன்னாக்கு தீராது போட்டா என்ன பின்னாக்கா என்ன மாதிரி அம்மா பாசமுள்ள அன்புள்ள நன்றி இருந்த வணக்கம். ஒரு பாட்டு பாடுறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த பைக் மேலே வச்சிருக்கேன் கம்மியாக இது நல்லா இருக்குங்களா. அந்த பாட்டுக்கு 2 பேர் தான் உயிர். யாராவது தெரியுமா? அவங்க இருந்தாலும் அந்த பாட்டை பாட முடியும். அருமையான முறையில் ஒளி அமைத்து கொடுத்தா பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் தான். 2வது இந்த பக்கமேல இசைக்கலைஞர் 4 பேர். இவங்க 2 பேர் தான் இருந்தால் பாடலை பாட முடியும். எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டம். அவங்க 2 பேருக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களை கைத்து நிறுவீங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
குறிஞ்சி, முல்லை, மரம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே முதன்மையாக விளங்கக்கூடியதை குறிஞ்சினாடு. அந்த குறிஞ்சி நாட்டில் மன்னனாக பொறுப்பேற்று ஆட்சி செய்து வருகின்றேன். எனக்கு 6 குழந்தைகள் என்றும் ஒரு பெண் குழந்தை இழக்கின்ற குழந்தை இருந்தது. ஒரு நாள் வெள்ளிக்குள்ள சாலோரமாக வேட்டையாடி கொண்டு வந்த நேரத்தில் குகா குகா என்று அழுது கொண்டிருந்த அழகான பெண் குழந்தை கண்டெடுத்து வெள்ளி என்று பேசுவிட்டு செல்லமாக கூறியது நல்லது. அந்த ஆதிபட சக்தியை வணங்கிவிட்ட காரணத்தால் இங்கே வீட்டிருக்கின்ற மக்களை வணங்க வேண்டும். அதற்கு முன்னால் எனது அருமை சகோதரர் முன்னாள் ராசபாட்டு நடிகர் முதல்ல நான் நடித்த நம்பிராசன் தான் போட்டு நடித்தார். எனது அருமை தந்தை செல்வ கணபதி சமீப காலத்திலே இறந்து விட்டார். அந்த துக்கம் மாறாத காரணத்தால் அவரின் நினைவாக ஒரு பாடலை பாடி நமது பணியை தொடங்கலாம். உழவன் கிராமத்திலே நான் மட்டும் விழித்திருந்தேன். உகேரி ஓரத்திலே நிலப்பில படுத்திருந்தேன். காத்தடித்த கலகலக்கோ ஓரையெல்லாம் ஒன்றிருப்பு புரண்டு கொடுத்தாலும் பாவி மகன் ஒன்னப்போ பாவி மகன் ஒன்னப்போ ஊரடங்கு கிராமத்திலே
நல்லது. எனது நாட்டையும் எனது நாட்டு மக்கள் அவசாக்க முடியும். எனது மகனாகிய வீரத்தேவனை நாட்டு சோதனை அனுப்பியிருந்தேன். அங்கே யாரோ ஒரு அளவு கேட்கின்றது. யார் என்று கவனிப்போம். மங்களம் உண்டாட்டமே நாட்டு மக்கள் அளமல்ல நல்லா இருக்காங்கப்பா. சரி, நம்ம ஆட்சி மீதும் நமது மீதும் ஏதேனும் குறை விடுறாங்க. வள்ளிய திணைக்காவலுக்கு அனுப்புகிற மக்கள் குறை பேசுறாங்க. மக்களுக்கு ஒரு ஆட்சி, மன்னனுக்கு ஒரு ஆட்சி, நம்ம ஆட்சி நடக்க கூடாது. ஆண்கள் வேட்டையாடுவது, பெண்கள் திணைக்காவல் செய்வது குல பண்பு. அதனால தங்கச்சிய பருவமடைந்த பெண்கள் காவலுக்கு செல்கிறார்கள். என் மகள் இன்னும் காவலுக்கு செல்லுங்க. ஆமா, எங்க அம்மாக்கு நம்பிராஜ் போட்டு வரியா? இன்னைக்கு எனக்கு நம்பிராஜ் போட்டு நிக்கிறேன். ஆமா, அதை ரொம்ப பாராட்டேன்னு இதை சொல்றேன். ஒரு நாள் நான் நாடகத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு 2வது மேல முள்ளாங்காடு விநாயகர் கோயில். அங்கே நம்பிராஜ் இல்லை. உடனே ரத்னமணியக்கார ஸ்ரீபாட்டு சரி எங்களை நம்பிராசியம் இல்லையே, என்ன பண்றது? இப்ப நம்பிராசியம் இல்லாம நாடகம் வச்சிருக்காங்க. அன்னைக்கு நம்பிராசியம் இல்லைன்னா நாடகம் இல்லை. ஐயாவும் மணிமுத்து நாடக அமைப்பாளர். உடனே என்னை கூட்டிக் கொண்டு ஒரு வேட்டியை கட்டி, நீ நம்பிராசியம் போடு, தலைமணி என்னை பப்புனு போட்டு அன்னைக்கு அம்மாவோட நடிச்ச எனக்கு நெருக்கி 30 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. சரி, அந்த புறத்தில் இருக்கும் முழு தங்கை எனது மகள் வள்ளி அப்பா சென்று இருக்கோம். நரியோ கொண்டு நாணதானம் கொஞ்சம் சொல்ல